உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி துர்கா இன்ஸ்பெக்டர் ஆக போறா. உங்க கனவை அவ நிறைவேற்ற போறாங்க. நீங்க தான் அவளுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். சிஸ்டர் 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 என்ன? ஐயோ, காலையிலேயே கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர். அப்பா போனோட ஆட்டம் தாங்க முடியல சிஸ்டர். இப்படியே விட்டோடு வைங்க, நம்மள காலி பண்ணிடுவாங்க சிஸ்டர். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி தொலைங்க சிஸ்டர். பண்றேன். சூர்யாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு சித்திய கொண்டு வந்து அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ள சூர்யா குழந்தைய தேட சொல்லிருக்கான். வாங்க முதல்ல போய் தேடுவோம், அதுக்கப்புறமா திட்டம் போடுவோம். பிளான்லாம் நல்லதா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வரேன். இங்கதான் இருக்கியா? வசமா சிக்குன என்னையா ஏமாத்த முடியும்? வரேன். ஐயோ, ஆள் நிக்குதுன்னு பார்த்தா எனக்கே கண்ணாமூச்சி காட்டுது. ஐயோ ஐயோ, இது வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? பின்னாடி குத்தி பஞ்சர் வர பண்றியா? இரு வரேன், உன்னை விட மாட்டேன். கிச்சனுக்குள்ள போனா உன்னை விட்டுருவானா? வரேன். ஐயோ, எந்த மூலையில ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. என்னது? ஐயோ, சித்தப்பூ, இந்த கோலத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு தேவைதா சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், என் கோலத்தை என்ன பாடு படுத்துதுன்னு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பேத்தி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என் பேத்தியை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இத தலையில கொட்டுறதுக்கு மட்டும் சொல்லிருக்க முடியாதானே? பாவு வீணடிச்சுல, அதிர்ஷ்டமாவது பண்ணிக்கலாம். தேவிமா, எங்க இருக்கீங்க? உன்னோட மாரியம்மா வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. டாடி, நான் இங்க இருக்கேன். பாத்தீங்களா சிஸ்டர், எங்க இருந்து வருது பாருங்க. தேவி அம்மா, டாடி, டாடி. சிஸ்டர், பாருங்க ஆட்டத்தை. புஜக் புஜக் புஜக். பா, எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேடுறது? காஃபி குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா? டைம் ஆச்சுலடா கண்ணுக்குட்டி. சூர்யா, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இன்னைக்கு காலையில 10 நிமிஷம் என்ன கண்டுபிடிக்க முடியாம நான் ஒளிஞ்சுக்க போறேன்னு பெட் கட்டினல, மறந்து போச்சா? அச்சோ, ஆமால, சாரிடா, அப்பா மறந்துட்டேன். அப்படியெல்லாம் என்ன ஏமாத்த முடியாது. நீங்க 200 rupees பெட் கட்டினீங்க, அதை எப்படி மறக்கலாம்? எடுங்க, 200 ரூபாய் எடுங்க 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 எடுங்க. விட மாட்டியே, இரு.
இந்தா. ஐ 200 rupees. ஹாப்பியா? பார்வதி ஹாசினி, நான் 200 ரூபாய் ஜெயிச்சிட்டேன். ஐயோ சிஸ்டர் பாத்தீங்களா, சொத்தெல்லாம் இப்படிதான் போகுது. மாப்பிள எனக்கு ஒரு 200 ரூபாய் கொண்டு ஷாம்பு வாங்கணும். சரி 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 சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? பாய் சொல்லிடு. சரி வாங்க வாங்க போலாம். மாறி இறந்ததுல இருந்து சூர்யா குழந்தைய எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் பாத்தியா? ஆமா பெரியம்மா, நம்ம இருந்தும் கூட சூர்யா மாமா குழந்தை விஷயத்துல அவராதான் எல்லாமே பண்ணிக்கிறாரு. ம். உன்னோட குழந்தை ஹர்ஷவர்தனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? நல்லாதான் இருந்திருக்கும் பெரியம்மா. நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, பெத்தவங்க கூட ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஜோஷியர் சொன்னதுனால அவனை நாங்க போர்டிங் ஸ்கூல்ல விட்டாச்சு. ஸ்ரீஜாவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாத்தா கூட கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கே போயிட்டா. மாரியும் இல்ல, வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா பெரியம்மா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த சந்தோஷமா தேவி வந்தாச்சுல்ல. ம். சூப்பர். சிஸ்டர், முதல்ல அந்த குட்டி தேவிக்கு ஒரு முடிவு கட்டணும் சிஸ்டர். இதை இப்படியே வளர விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் நாம இந்த வீட்டுல இருக்க முடியாது. நம்மள அதை துரத்தி விட்டுறோம் சிஸ்டர். கூடிய சீக்கிரம் அந்த தேவியை இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடலாம். அதுக்கு முன்னால அந்த பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள அந்த வைரம் எனக்கு வேணும். நானும் சூர்யா கிட்ட ஏதேதோ பொய் சொல்லி வீட்டை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டை சல்லடை போட்டு ஜலிச்சு பார்த்தோம், அந்த வைரம் கிடைக்கல. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன். மாமா உட்காருங்க. ம். உட்காரு. சாப்பிடுவோமா? போதுமா மாமா? போதும் போதும் போதும். நான் வேணா உன்னை கூட்டி விடட்டுமா? வேண்டாம் ஹாசினி, ம். பார்வதியே ஊட்டி விடட்டும். ஏன், நான் ஊட்டி விட்ட சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்ல ஹாசினி, எப்படி? பார்வதி ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். அதான். ஓ, சரி ஹாசினி, நானே ஊட்டி விடுறேன். ஆ. பாட்டி, ம். பாட்டி, நீங்க சமையல் பண்ணீங்களா? ஆமா. சூப்பரா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.